ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி ப்ளவுஸில் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி போடலாம் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது போடும்போது தெரியாது. ஸ்டிச்சிங் பண்ண பிறகு நீங்கள் பார்க்கும்போது இந்த லுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும். இந்த ப்ளவுஸ் ஒரு மார்க்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஒரு மாடல் டிசைனும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேணால் உங்கள் ப்ளவுஸில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேசிங் எடுத்து ஸ்லீவில் வந்து நான் டிசைன் வரைஞ்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் நான் எடுத்துருக்கேன். லாங் ஸ்லீவ் கிடையாது, இது வந்து ஸ்மால் ஸ்லீவ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்லேயே வந்து டிசைன் இருக்குது. நான் அந்த பார்டரில் டிசைனில் நான் எதுவுமே நான் வந்து டிசைன் போடலை, சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது சரி த்ரெட்டு எடுத்துருக்கேன். இந்த சரி த்ரெட்டில் நாட் போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதில் நான் வந்து டிசைன் போட போகிறேன். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஈஸியாக வந்து புரியும். ஏன்னா இது சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா புதுசாக பழகுறாங்க இல்லையா, ஆரி கற்றுக்கிறதுக்காக புதுசாக பழகுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்த உடனே ரொம்ப ஹெவியாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அந்த பிகினர்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன். இல்லை வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணலாம், எம்ப்ராய்டரி ஸ்டிச்சும் வந்து பண்ணலாம். ரெண்டு விதமான த்ரெட் ஒர்க் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்று வந்து ஆரி ஒர்க், இன்னொன்று வந்து எம்ப்ராய்டரி த்ரெட். அதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ்லேயும் வந்து நான் அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன டவுட் என்ன கமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் வரைஞ்சிருக்கேன். நான் வந்து 3 லீஃப் வரைஞ்சிருக்கேன் ஃப்ளவர் ஷேப்பில். நடுவில் வந்து மிடில் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ அத்தனை ஃப்ளவர் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு டிசைன் கேட்டாப்புல நீங்கள் வரையல. நான் வந்து சிம்பிளாக வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்லீவில் வந்து சிம்பிளான டிசைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது ரொம்ப கிராண்டாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் போடும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி பழகுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்செலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகும் போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லீஃப் மேலே நான் என்ன பண்ணேன், சரி த்ரெட்டில் வந்து ஸ்ட்ரைன் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். இதிலே நம்ம இன்னும் கிராண்டாக பண்ணலாம். நான் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் மேலே நான் வந்து கோல்டன் கலரில் நான் வந்து சரி த்ரெட்டில் தான் இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் வந்து காப்பர் த்ரெட்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போடலாம். காப்பர் சரி த்ரெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி போடும் போது அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது ஜஸ்ட்டு என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கெல்லாம் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணி நான் போடுறேன்.
ஸோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ளவுஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். சாரியில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்து அடுத்த லீஃப்லேயும் வந்து போடணும். நான் இது போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுட்டேன் சரி த்ரெட்டில். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லீஃபுக்கு மிடில் வந்து நீங்கள் க்ளூ வந்து தேவையான அளவு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோமோ அத்தனை ஃப்ளவருக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து இது க்ளூ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சென்டரில் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஸ்டோன் என்ன யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஷேப்பு பார்த்துக்குங்க. இது கொஞ்ச நாள் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளிப் ஸ்டோன் வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இது சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற ஃப்ளவர்லேயே வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம், த்ரெட் ஒர்க் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்காட்டி நம்ம வந்து வேறு டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ அந்த லீஃபுக்கு சென்டரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்காக தான் நான் இதை மார்க் பண்ணுறேன். நான் டேரெக்டாக பண்ணும்போது மார்க் பண்ண மாட்டேன். இப்போ இதோட மிடில்லையும் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மார்க்கிங் பண்ணிக்கோங்க மிடில். இது எதுக்குன்னா, இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் போல் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எதுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இந்த ஃப்ளவர் மேலே டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து டிசைன் பண்ண போகிறது கிடையாது. இதில் ஒரு ஹேங்கிங் போல் நான் வந்து தொங்க விட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், நார்மல் நீடில் இருக்குது, நார்மல் த்ரெட்டு வந்து சேம் கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலர்னால் அதே கலரில் தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். பாருங்கள், எடுத்து 2ஆக கோர்த்து இது வந்து நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம எந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த நீடியில் வந்து ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து நீங்கள் மேலே எடுங்க. எடுத்துட்டு பாருங்கள், இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நாட் வந்து போட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இது வந்து தனியாக வராது, ஹேங்கிங் வந்து தனியாக வராது. அதனால் சின்னதாக ஒரு நாட் போல் நீங்கள் போட்டுக்குங்க. அது வந்து பாருங்கள், இதுக்குள்ளேயே நீங்கள் விட்டுட்டு சின்னதாக ஒரு நாட் போல் நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். எனக்கு நம்ம சேம் கலர் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ சின்னதாக நீங்கள் வந்து ஒரு நாட் போல் போட்டுக்கிட்டு நீங்கள் ஹேங்கிங் வந்து பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மிடில்லே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த ஹேங்கிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போது கீழேருந்து மேலே வந்து த்ரெட்டு எடுக்கணும். இப்போ நான் சென்டர்லேருந்து எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், நான் வந்து 5 பீடு வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து 5 mm பீட், 4 mm பீட், இல்லை ஸ்மால் பீட், வீட் பீட், எந்த பீடு வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். அதே போல் கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பீடு வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 பீட் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போது 5 பீட் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சுகர் பீட் இல்லை 2 mm பீட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ சுகர் பீடை விட்டுட்டு இப்போது அந்த சுகர் பீடை விட்டுட்டு மற்ற 5 பீட்லேயே வந்து த்ரெட்டை வந்து நீரில் கோர்த்துட்டு நீங்கள் கீழே வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அழகாக ஹேங்கிங் போல் தொங்க. இப்போ வந்து கீழே வந்து நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த ரோக்கு வந்து போடணும். இப்போ பாருங்கள்,
சென்டரில் வந்து திரும்ப வந்து நீடில் வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நான் 3 பீடு வந்து ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஐடியா தான். உங்களுக்கு இதில் என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ தோன்றோ நீங்கள் வந்து அது பண்ணலாம். இதில் நான் வந்து ஒரு 3 mm நீங்கள் எடுத்து போடலாம். நான் வந்து இதில் 3 பீடு மட்டும் எடுக்க போகிறேன். பாருங்கள், அது கூடவே வந்து ஒரு சுகர் பீட் நீங்கள் ஆட் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த ஹேங்கிங் வந்து நல்லா வரும். ஸோ நீங்கள் கூடவே நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணேன், லீஃபில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து இந்த பார்டர் லைன்லேயே நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதை நான் பண்ண போகிறேன். பாருங்கள், பண்ணிவிட்டு இப்போ இந்த பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதே போல் கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து எடுக்கும்போது இதுவும் ஒரு ஹேங்கிங் போல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் இந்த மெத்தடில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். 5 பீடு எடுத்து இந்த ஹேங்கிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹேங்கிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரோட மிடில் வந்து ஒரு பீடு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிற ஜஸ்ட்டு ஐடியா தான். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் வந்து போடலாம். இப்போ நான் நார்மல் த்ரெட்லேயே வந்து நான் இது வந்து பீடு வந்து ஆட் பண்ணுறேன். புட்டாஸ் போல் நான் இதை டிசைன் பண்ணுறேன். இப்போ இதுவும் வந்து கீழே வந்து நீங்கள் நாட் போட்டு தான் நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் இது வந்து அழகாக இருக்கும். நான் ஸ்மால் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து இது வந்து நான் இந்த பீட் வந்து ஆட் பண்ணுறேன். நான் நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளவர்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த ஃப்ளவர்லேயே நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் நாட் போடலாம். இப்போ இங்கே இருக்குது இல்லையா ஸ்மால் ஃப்ளவர், நீங்கள் அந்த ஷேப் மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் இல்லைன்னா எல்லா ஃப்ளவர்லேயும் நீங்கள் வந்து இந்த புட்டாஸ் போல் வைக்கலாம். அதுவும் வந்து அழகாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரு 3 பீடு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், நீங்கள் நார்மல் த்ரெட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்லேயும் போட்டுட்டு நீங்கள் பண்ணணும். ஆயில் நீடில் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் வந்து நாட் போடணும். இந்த மாதிரியே வந்து போடலாம். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஃப்ளவரில் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக த்ரெட்டு வந்து சேம் கலர் எடுத்துருக்கேன். இதை விட ஷைனிங்காக இருக்கும். இந்த கிளாத்தை விட இது வந்து ஷைனிங்காக இருக்க த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கேன். இது வந்து 4 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். நீடில் கோக்கும் போது உங்களுக்கு 8 ஸ்டாண்டாக வரும். பாருங்கள், இல்லை வந்து நாட்டம் போட்டிருக்கேன். இப்போ இந்த பெட்டலில் வந்து நான் போட போகிறேன். உங்களுக்கு இந்த பெட்டலில் வந்து எப்படி போடணுன்னு தெரியணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஜஸ்ட் இல்லை ஒரு பெட்டல் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். பார்த்தீங்களா, த்ரெட்டு வந்து சேமாக வரணும், ஈவனாக வரணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ போட்டு வெளியே வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச்சு போல் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து தனியாக வராது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 5 பெட்டலில் வந்து போடணும். நான் இதை போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து இந்த டிசைன் வந்து நான் அழகாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து த்ரெட்டு வந்து கோல்டன் கலர் த்ரெட்டாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து காப்பர் கலர் த்ரெட்டு கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் போடுறேன். ஏன்னா இப்போ க்ரீன் கலர் மட்டுமே நான் கொடுத்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக் இருக்காது. ஸோ நான் அது கூடவே சேர்த்து கோல்டன் கலர்லேயே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு அந்த பெட்டலுக்குள்ளேயும் இதே போல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ நான் 5 பெட்டல் வரைஞ்சிருக்கேன். ஸோ 5 பெட்டல்லே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போடுங்க.
இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து நாட் வந்து போடணும். நான் வந்து பாருங்கள் 3 தான் நான் நீடில் சுற்றுறேன் பாருங்கள். 2 3 த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா 4 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம த்ரெட் நீடில் கோக்கும் போது 8 ஸ்டாண்டாக வரும். அதே போல் ஒவ்வொரு பெட்டல்லையும் போடணும். நான் இந்த பெட்டலில் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது சிம்பிள் டிசைன் தான், நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நாட் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நாட் வந்து அழகாக வரணும். இப்போ நீங்கள் 5 ஸ்டாண்ட் எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தடிமனாக இருக்கும். அழகாக வந்துச்சு பாருங்க. இதே போல் மற்ற பெட்டல்லையும் வந்து போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வர போகிறோம். இது லாஸ்ட்டில் வந்து என் நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு கீழே வந்து த்ரெட்டுக்கெலாம் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டிச்சிங் அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.